சரக்கு வச்சிருக்கேன், இறக்கி வச்சிருக்கேன். வணக்கம். ஆசீர்வாதம் பவ. நண்டு நண்டு. ஐயோ கண்டுபிடிச்சிட்டானோ, சமாளிப்போம். இவனே மங்களம் உண்டாகட்டும். டேய், நான் தான் நண்டுன்னு கண்டுபிடிச்சேன், அப்புறம் தான் மங்களம் உண்டாகட்டும். ஏடா கோலது? அதுவா, இந்த வருஷம் கச்சேரி மேடையில புதுசா ஏதாவது கெட்ட போடணுமேனு சாமியார் கெட்ட போட்டு நம்ம தெருவுல நடந்து வந்துகிட்டு இருந்தேன். ஒரு 35 வயசு இருக்கேன். ஒருத்தன் வேமா ஓடியாந்து கையெடுத்து கும்பிட்டு சாமி என் பிரச்சனையை திருங்கன்னு. அவன் முகரக்கட்டையை பார்க்கும்போது தெரிஞ்சு 35 வயசு கல்யாணம் ஆயிருக்கும், எப்படி பொண்டாட்டி பிரச்சனை தான் இருக்கும்ட்டு உன் பொண்டாட்டி பிரச்சனை பண்றாளான்னு கேட்டேன். பட்டுன்னு என் காலில் விழுந்துட்டேன். எப்படி சாமி என்ன பார்த்தோன்னே கரெக்டா கண்டுபிடிச்சி அப்படின்ட்டு இதுல இருந்து விடுவிடுறதுக்கு ஏதாவது வழி சொல்லுங்கன்னு சொன்னேன். இன்னையில இருந்து ஒரு வாரத்துக்கு உன் பொண்டாட்டி எது பண்ணாலும் புகழ்ந்து தள்ளு. நின்னா புகழு, நடந்தா புகழு, ஓடுனா புகழு, ஒடியாண்டா புகழு. யாரந்த புகழு? இந்த மாதிரிலாம் பேசாத, வெறி ஆயிருவேன் நான். சரி சரி. புகழ்ந்து தள்ள சொன்னேன், அதே மாதிரி அவன் பண்ணேன். ஒரு வாரம் கழிச்சு ஓடியாந்து என் காலில் விழுந்து, சாமி நீங்க சொன்னதெல்லாம் அப்படியே பழிச்சிருச்சு, என் பொண்டாட்டி என் பேச்சே மீற மாட்டாங்கிறான்ட்டு எனக்கு ஒரு 10 மூடு அரிசி, 15 கோழி, 10,000 ரொக்கம் என் கையில கொடுத்தது மட்டும் இல்லாம ஊரு ஃபுல்லா என் பேரை தம்பட்டம் அடிச்சு அந்த சாமி சொல்ற கூடி அப்படியே பழிக்குன்னு சொல்லிட்டேன். இப்ப என் ஜன்னதில எனக்காக ஒரு 50 பேர் வெயிட் பண்றாங்க. அவங்கள போய் பாக்குறதுக்கு போறேன். எது சன்னதியா? ஆமா, புதுசா கட்டிட்டேன், நல்லா வசூல் ஆகுதுல. ஆமா, நீ எங்க போற? மாட காணும் தேடி போயிட்டு இருக்கேன். மாட காணாம போறியா? நம்ம சன்னதிக்கு வா, ஒரு வெத்தலையில ஒரு மைய போட்டு பார்த்தா உன் மாடு எந்த திசையில இருக்கு, என்ன பண்ணிட்டு இருக்கு, எதை நோக்கி போயிட்டு இருக்குன்னு கொண்டு சொல்லுவேன். இவன் எப்படி சொல்லுவான்? நான் தானே பிடிச்சி வச்சிருக்கேன். எது? மாடு நடா மாடு. பைக்கு காணா போனாலும் சரி, காரு காணா போனாலும் சரி, வீட்டுல உள்ள நகை காணாம போனாலும், வீட்டுல உள்ள பொண்டாட்டி காணா போனா கொண்டு என்கிட்ட வந்து கேக்குறாங்க. நானும் எதையாவது கூட்டாம் போக்குல அடிச்சு விடுறேன். பாதி பழிக்குது, பாதி பழிக்காம போகுது. பழிக்கிறத வச்சுக்கிறாங்க, பழிக்காதத தூக்கி வீசுறாங்க. நம்பிக்கை அவங்களுக்கு, பணம் எனக்கு. ஏண்டா, ஒரு 10 விஷயம் சொன்னோம்னா அதுல 4 விஷயம் நடக்கும், 4 விஷயம் நடக்காம போகும். இது நான் சொன்னாலே பலிக்குமே. இது உனக்கு தெரியுது, அவங்களுக்கு தெரியலையே. சரி, எனக்காக சன்னதியில வெயிட் பண்றாங்க, நான் கிளம்பட்டுமா? டேய், இப்படிலாம் பண்றியே, உனக்கே தப்பா தெரியல? மாப்பிள, ஒருத்தன் எனக்குள்ள கடவுள் இறங்கி உங்களுக்கு எல்லாம் குறி சொல்றான்னு சொல்லி மத்தவங்களை நம்ப வைக்கிறேன். 6 அறிவு இருந்தா அதை பயன்படுத்தாம அது தப்புன்னு நினைக்காம ஒருத்தன் ஏமாற தயாரா இருக்கும் போது அவங்களை ஏமாத்துறதுல எனக்கு ஒண்ணும் தப்பே கிடையாது. கடவுளை நம்புங்கடா, கடவுள் வேஷம் போடுறவன் நம்பாதீங்க. திருந்தாத உள்ளங்கள் இருந்தென்ன லாபம் வருந்தா